இயேசு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்ததே நம்மை பாவ சாபத்திலிருந்து ரட்சித்து முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லார், என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாதே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்களா? அப்படி இல்லைன்னா, இயேசுவே என்னை ரட்சிக்க சிலுவையில் ரத்த சிந்தனீங்கல்ல, என்னை ரட்சித்து என் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதை நீங்கள் காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிச்சு பாருங்க. இன்றிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றம் உடைய வாழ்க்கையில் உண்டாவதை காண்பீங்க. அதனால்தான் இயேசு சிலுவையில நம்ம ரட்சிப்பதற்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அதில் பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், நோய்களை சுமந்தார், நம்முடைய எல்லா வேதனைகளை சுமந்து முடித்து விட்டார்.